அதான் 100 கோடி கூட பண்ணல, 300 கோடி கொடுத்துட்டு. அது இல்ல ஜாக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு வந்து அவர் ஒரிஜினலாவே சோல்ஜர்னா அந்த பேக் ஸ்டோரி தான், அது ரியலான சோல்ஜருங்கிறனால தான் அந்த பேக் ஸ்டோரி வந்து காப்பாத்துச்சு, தூக்கி நிறுத்துச்சு படத்தை. அவருக்கு மோகுந்த் வரதராஜனா அவரால் தான் வந்து அது மேஜர் முகுந்தால தான் அந்த ஸ்டோரி வந்து பயங்கரமா வெல்கம் பண்ணப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் முகுந்த் அவரோட ஒய்ஃபே வந்து அவங்க வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க எல்லா இடத்துலையும். அவங்க அந்த ஸ்டோரி ரீச் ஆகணும், அவரோட சாக்ரிஃபைஸ் ரீச் ஆகணும்னு அவங்க கஷ்டப்பட்டாங்க. இது வந்து நம்ம கருப்பசாமிக்காக இதுல ஒரு நிமிஷம் இல்ல, இதெல்லாம் வந்துட்டு இவங்க நாட்டுக்காக இது பண்றதா. நம்மன்னா அந்த முகுந்த் அவங்க ஃபேமிலியா போட்டோ எடுத்திருப்பாரு அந்த டைம்லயே, அந்த பசங்க கூட சின்ன பையங்க, அதாவது சின்ன பொண்ணு நினைக்கிறேன் கூட வந்துட்டு போட்டோ இது பண்ணிக்கலாம். அது அன்னைக்கே அண்ணன் போய் அவங்க ஃபேமிலி பார்த்தாருன்னு ஒரு இது இருக்கு, போட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்கு. ப்ரோ கேக்குதா? கேக்குது. ஓகே இல்லதான் இல்ல ப்ரோ, விஸ்வநாதன் சன்ஸ் கோயம்புத்தூர்ல தான், எங்க ஊர்ல தான்டா நடக்குது ஆடியோ லஞ்ச் நாளைக்கு தான். அவன் சொந்த ஊர்ல தான் கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இல்ல ப்ரோ, சென்னை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நாங்க இந்துஸ்தானி இல்லடா எங்க ஊர்ரா. ஆமா நான் இப்பதான் ரீல் பார்த்தேன். கோயம்புத்தூர் அண்ணா வந்து ஆடியோ லஞ்ச் நம்ம ஆடியோ லஞ்ச் இங்க கோயம்புத்தூர்ல நடந்தது வந்து நண்பனுக்கு நடந்துச்சு. ஆமா ரொம்ப அது ஹிந்துஸ்தான் காலேஜ் தான், அங்கதான் நடந்துச்சு. இது ரொம்ப காலப்படாதீங்க. இல்ல அடுத்த இளைய சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் உங்க கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சு வைக்கணும். எங்களுக்கு போதும்ன்ற மாதிரி வருவாரு. ஆடியோ லான்ச்சாடா அது ஒரு செம்ம பெரிய க்ரௌட் வந்துச்சு மதுரை. மீட் சக்சஸ் மீட் மாதிரி சக்சஸ் மீட்டோ இல்லன்னா படத்துக்கு முன்னாடி இதுன்னு நினைக்கிறேன். இல்ல படத்துக்கு முன்னாடி சக்சஸ் மீட் இல்ல, சக்சஸ் மீட் கிடையாது, படத்துக்கு முன்னாடியே நடந்துச்சு. படத்துக்கு வச்சதுதான் ப்ரொமோஷன் வேற லெவல்ல இருக்கும். இன்னும் கண்ணிலே நல்லா இருக்கும். எவ்வளவு கூட்டம் தெரியும் ஞாபகம், சரியான கூட்டம். 2011 சரியான கூட்டம். நேத்து நீ வரலையே அலெக்ஸ் சாம முடிச்சிக்கலாமாடா அப்படின்ட்டான். டேய் முடியலடா முடிச்சிக்கலாமாடா, சார்ஜ் இல்லடா அப்படின்ட்டான். அந்த அளவுக்கு நேத்து போயிருந்தது. புரியுது. ஆமா அது ரொம்ப இருக்கும். போன் வேற சார்ஜ் ரொம்ப தப்பு, கரண்ட் வர நடுவில் கட் ஆயிட்டு இருக்கு. ஆமா ஷாம் வரதுக்கு முன்னாடி கரண்ட் கட் ஆயிடுச்சு சொல்லிருந்தான், கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா. ஆனா நேத்து லாஸ்டா பேசும்போது பார்த்தா பேன் இண்டியா இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதான் வாரணாசி ஆதிபுருஷன் போட்டுலாம் இருக்கு. அந்த டைம்ல தான் நம்ம ஊர்ல பேன் இண்டியா ஸ்கேம் நிறைய நடக்கும் ப்ரோ. இந்த ராமாயணத்தை வச்சு எவ்வளவு ஸ்கேம் பண்றாங்கடா, அப்பா முடியலடா ராமாயணம் எவ்வளவு ஸ்கேம் பண்றாங்க. இல்ல இந்தியால அதிகமா இந்திக்காரங்க அந்த ராமாயணத்தை ரொம்ப 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 லவ் பண்ணுவாங்க. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கறான் அந்த பிசினஸ். இப்ப அவனுங்க ஊர்ல இந்த இது மாதிரி ஒரே நிமிஷம் ராமாயணத்துல இந்த வாட்டி எடுக்கிற ராமாயணத்துலதான் வந்து ராவண சூர்பனகையெல்லாம் அழகா காட்டிக்கிறானுங்க. அதாவது இது இன்னும் கார்த்தி ப்ரோ அவசரப்பட்டு நீங்க அவனுங்களை சூப்பரா காட்டியிருக்கானுங்க. நீங்க டைலாக்ல ராவணனுக்கு டைலாக்ல இல்ல அதுதான் சொல்றேன். நம்ம இப்ப புகழ்றோம்ல, பின்னாடி நம்மளே கட்சி வைக்கிற மாதிரி தான் ஏதாவது எடுத்து வச்சிருப்பானுங்க கான்ட்ரவர்ஷியலா. ராவணன் வந்து இல்ல மணிரத்னம் ரொம்ப நெகட்டிவ் சைடுல போட்டு ராவணன் பாத்தீங்கன்னா அது செம்மையா இருக்கும். அந்த ராமாயணத்தையே வந்து ஏன்னா கதையே ராவணனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தானே இருக்கும். ராவணன் அதனால டைட்டிலே ராவணன் தானே. இதெல்லாம் பரவாயில்ல. இல்ல என்ன ஏன் நான் இது இல்ல கார்த்தி ப்ரோ, ஏன் வந்து இதை நான் சொல்றேன்னா, இவனுங்க வந்து ராவணன் வந்து தமிழ் மன்னன் இவங்களுக்கு எல்லாம் தெரியும் சரியா. அதனாலயே இவனுங்க வேணும்னே இன்னும் நெகட்டிவிட்டி வன்மத்தை கக்குவானுங்க. பாருங்க படம் ரிலீஸ் ஆனோதான் பாருங்க இங்க இருந்து பிரச்சனை கிளம்பும் நம்ம ஊர்ல. இந்த இதுக்கெல்லாம் ஆச்சு இல்ல, ஃபேமிலி மேன் சீரீஸ்ல எல்லாம் வந்துட்டு நம்ம இவங்களை சிறுத்தைகளை வந்து புலிகளை வந்து தப்பா காட்டிட்டாங்க அப்படின்ட்டு.
சாரிடா மாத்தி சொல்லிட்டேன். அதான் புலிகளை வந்து தப்பா காட்டிட்டாங்க. சீரிய மட்டும் கொஞ்சம் கண்ணியம் தவறி காட்டிட்டாங்க. ஒரு நிமிஷம் இல்ல நான் அதுக்கு சிரிக்கல. இல்ல இதுக்கே ஹரி ப்ரோ இவ்வளவு பொங்குறாரு. முருகர பீடா போட்டு அவனுக்கு இருக்குடா டே, அவனுக்கு இருக்குடா. வரட்டும் வர்ற அன்னைக்கு இருக்கு, அவனை கொத்திடலாம் விடு. இல்ல அவனுங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா அவன் வந்து ட்வீட் போடும்போது அந்த சினிமா டைரக்டர், அவன் யாரும் அவன் ப்ரொடியூசரா டைரக்டரா எவனே தெரியல, அவன் வந்து போடும்போது போடுறான் பாணி நார்த்து, அப்புறம் என்ன என்னெல்லாமோ போட்டு, அப்புறம் இங்க வந்து லவ்டின் சவுத்தோ ஏதோ போட்டு வச்சிருந்தான். பாணி நார்த்துன்னு போட்டான். இல்ல அதுல ஒரு சூட்சமா இருக்கு. ஃபேக்சுவலா அது கரெக்ட் சரியா? எங்கன்னா வரேன், கடிக்காதீங்க அவசரப்பட்டு, நான் சொல்றது தெளிவா கேளுங்க. அவரு இல்ல கல்லெல்லாம் எடுக்க வேணாம், நான் தெளிவா விளக்குறேன். அவர் வந்துட்டு சரவண பொய்கையில தான் வந்துட்டு பிறப்பாரு முருகன் சரியா? சரவண பொய்கைங்கிறது அவரு பிறந்த டைம்ல, இப்ப இன்னைக்கு வந்து இமாலயாஸ் இருக்குல்ல, அதுதான் சரவண பொய்கை. நம்ம கதைப்படி அப்ப வந்து நிலப்பரப்பு ரொம்ப பெருசு ஆண்டோம். நம்ம அது வரைக்கும் ஆண்டதே இமயத்துல இருந்து இது வரைக்கும் நாம தான். அப்ப வந்து அதான் அந்த டைம்ல அங்க அவர் பிறந்திருக்காரு. இன்னைக்கு தேதிக்கு அவன் நார்த்துன்னு போடுறான் பாத்தியா? ஆக்சுவலா அவர் வந்து இன்னைக்கு இந்தியான்னு நீ எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு ஜாகிரபியா வேற கண்ட்ரியா பிரிக்கிறது இதுக்கப்புறம் 100 வருஷம் கூட ஆகலடா. இந்தியாங்கிற கண்ட்ரி வெரி யங். அப்ப இன்னைக்கு இங்க உள்ள நடக்கிற அரசியல் அவன் எப்படி திருச்சு எப்படி பயன்படுத்துறான் பாரு. இப்ப நீ அவனை போய் கேள்வி கேட்டீங்கன்னா, ஆமாங்க இமயத்துல தானே பிறந்தாரு, கதைப்படி சரவண பொய்கை இமயம் தானே, அப்ப அது நார்த்து தானே அப்படின்ட்டு போயிடுவான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற சூட்சம் என்னன்னா, நார்த்துன்னு ஏன் சொல்ற? ஹிமாலயாஸ்ன்னு சொல்லிட்டா தெரியாது, அவன் நார்த்துங்கிற டைரக்ஷன் யூஸ் பண்றதுதான் அங்க அரசியல். ஒரு நிமிஷம் இப்போ இல்ல ஜாக் நான் வந்துட்டு 2 பேர் இருக்கிறோம். நாங்க வந்துட்டு சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து சாவறோம். இப்போ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சென்னை வந்துட்டு உங்களுக்கு ஆந்திராக்கு பக்கம் போயிடுச்சு. அப்ப வந்துட்டு அதான் எங்கதான் நாங்கெல்லாம் ஏன்டா அப்படி? அதுக்கு திருப்பதி இங்க வந்துச்சுன்னு சொல்றா. கலரு சந்தோஷமாயிருவான். கலரு அண்ணன் அந்த சைடு வந்துட்டாரே, இனி எங்க நாங்க சிஎம் ஆயிக்கிறோன்றான். கலரு இல்ல கலர்லாம் எப்படின்னா இல்ல இட்லி போட்டா நல்லா இருக்கும்னு போயிடுவான். சென்னையில சந்தோஷமா குசி ஆயிருவான். அவனுக்கு அண்ணனை லாவிடலாம் அப்படின்னு பாப்பாங்க. சரி சொல்லு நீ சொல்ல வந்தது. நம்ம அண்ணன் பிறந்த அதான் அந்த மாதிரிதான் இருக்குது நீங்க சொல்ற கதை. ஆனா அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்ப முருகர் வாழ்ந்து இறக்கும் போது உங்களுக்கு இருந்தது அது தமிழ்நாடு, அததான் சொல்றேன் அலெக்ஸ். அது நடக்கும் போது அந்த கதைய அதுல இருந்து ஒரு பார்சியல் ஃபேக்ட மட்டும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற அரசியல் கலைநிலத்துக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டு சங்கீதனம் பண்றது இருக்கு பாத்தியா, அதுதான் திருட்டுத்தனம் சொல்றான். அதுக்குதான் அடிக்கிறது போட்டு. சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை முருகன் கோயில் நார்த் இந்தியால இருக்கு? தமிழ்நாட்டை தாண்டினா முருகன் கோயில் எவ்வளோடா இருக்கு? நீ தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் பண்ணினா அத்தனை காரு பஸ் லாரி லொட்டு லொசுக்கு எல்லாத்துலயும் முருகன் போட்டோ வேலு ஸ்டிக்கர் பார்க்கலாம். இவ்வளவு ஏன் ப்ரொஃபசர் எல்லாம் இந்நேரம் இங்க இருந்திருந்தான்னு வச்சுக்க, அவன் ட்வீட் ஆறுபடை வீடு இங்கதான் இருக்கு. இவங்களுக்கு அதாவது முருகன் வந்து எல்லாரும் கூல அவங்க 6 படை வீடு உங்ககிட்ட இருக்கலாம், மோடி வீடு எங்க கிட்ட இருக்கு. உனக்கு தெரியும் இல்ல ஜன்னா? அவனுக்கு ஒரே ஒண்ணு சொல்லுவான், ஜனநாயகன் மாதிரி ஒன்னு ஆக்கி விட்டுருவேன். அதுதான் அது கட்சினி, அதுதான் நாங்க அடிக்கடி அதை யூஸ் பண்ணோம். பெட்டர் தென் டுடே. பிரணவ் வந்து கமல் வாய்ஸ்ல இதை பாடினா, அதுவும் இந்த வேர்ஷனை பாடினா அன்னைக்கு குரூப் அந்த லாலாலாம் அதே மாதிரி. இல்லங்க எனக்கு வாழ்க்கையில இல்ல எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஒரு கான்ஃபிடன்ட் எல்லாருக்கும் இருக்கும். அது வேணும்னு நிறைய பேர் ரீல்ஸ் பாப்பீங்க, யூடியூப் பாப்பீங்க, ஏதோ பண்ணுவீங்க. ஏன்னா உண்மையில ரஜினி ஃபேன்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்தா தெரியும் என்ன போடுவாங்களா, காக்கர் இந்த கவர்மெண்ட் எல்லாம் உங்க சைடு இருக்கலாம், ஆனா அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் ஏன் சைடுன்றான். இதுல என்ன பெருமை? சூப்பர் ஸ்டார் டைட்டில் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் ஒரு ஒருத்த வச்சிருக்கிறான்டா. இல்ல ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கான்டா. யுஏ மென்டல் சர்டிபிகேட் வேணும் அவனுக்கு. அதுவோ இல்ல எப்படியா இல்ல சிஎம் ஐடி டாக் பண்ணி சிஎம் அதான் உங்க சைடு எல்லாம் இருக்கலாம், சூப்பர் ஸ்டார் டைட்டில் அது எங்க ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் ஒருத்த வச்சிருக்கான். இல்லங்க ஒரு நிமிஷம் இல்ல
அந்த ஆளு கிட்ட பர்மிஷன் இல்லாம இல்ல பர்மிஷன் வாங்கியோ அந்த டைட்டில் கார்டை வந்துட்டு காப்பி பண்ணது 2 பேர் தமிழ்நாட்டுல. ஒண்ணு அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா, ரெண்டாவது வந்துட்டு லாரன்ஸ் மக்கள் சூப்பர் லாரன்ஸ் ஸ்டார். வந்துட்டு மக்கள் இல்ல ஆலெக்ஸ் ப்ரோ அப்படி சொல்லக்கூடாது. ஸ்டார் விட்டீங்க. உங்ககிட்ட சாதா மனுஷங்க இருக்காங்க, என்கிட்ட மென்டல் பசங்க இருக்கானுங்கன்னு சொல்லலாம். எல்லாரும் மென்டல். இல்ல பெருந்தன்மைனா என்ன, ஒரு நிமிஷம் இல்ல பெருந்தன்மைனா என்ன தெரியுமா? இளைய சாரி இளைய தளபதின்றது ஒரு இதோ வந்துட்டு மாத்தியா இப்போ புரட்சி தளபதின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க விஷால். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி சின்ன தளபதி பரத்சந்திரன் சின்ன தளபதின்னு இருப்பாங்க. உண்மையில தளபதிக்கும் அப்ப அந்த வயசுல இருந்த ஒரு மைண்டு கூட வந்துட்டு இவனுக்கு இப்போ இல்லை. அதான் ஆமாமா, எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா வந்துட்டு ஏன் நம்ம ஜெய்யே வந்து பகவதியில் நடிச்சதுக்கு அப்புறம் அந்த இதோட கண்டினியூட்டி சென்னை 28ல அதை சீனே பண்ணிருப்பாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. மென்டல் சர்டிபிகேட் இருக்கு, என்ன பண்ணுவ? சொந்த கொண்டாடல உனக்கிட்ட மென்டல் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. இல்ல ஓவர்லாப் பண்ணாம ஒருத்தர பேசுங்க. ஓவர்லாப் பண்ணாதீங்க. அதான் இல்ல, ஆனா மேட்டர் என்னன்னா நைட்டு நான் ஒரு வைபான பாட்டு நிறைய கேட்கணும்னு ட்ரை பண்ணேன். நான் நிறைய பாட்டு கேட்டு ஒரு மாதிரி, ஏன்னா இப்ப நான் சூஸ் பண்ணி தான் கேட்பேன். அனிருத், ஆர்எஸ், ஜி பிரகாஷ் இதுதான் நான் அதிகமா கேட்பேன். எப்பனாவது இருக்க மாட்டேன், அந்த மாதிரி தான் கேட்பேன். எனக்கு ஒரு மாதிரி போர் வச்சனால நேரா போய் யூடியூப்ல போயிட்டு அந்த என்டையர் பாட்டை போட்டேன். என் பேர் முருகன். இவன் என்னடா அடிக்கிது குளிரு, அது சரி முழுவை பூங்கொடி வந்தல இருந்து கம்னுறா வந்தல. நான் ஒண்ணு சொல்றேன், தூத்துக்குடி கொத்தனா இவன் பாரு சும்மா இருங்கடா. எல்லாரும் சித்தால வேலை பண்ணது போதும். ஆனா யாருமே டிஎம்கே போட்ட கேட்க மாட்டீங்களா? ரொம்ப தகுதி கருணாநிதி நான்லாம் வந்து இந்த படம் உதயநிதி அதை விட உதயம் போற்றும் உதயநிதி உதய சூரியன். இல்ல நீ மிமிக்ரி பண்ணி பாடுறேன்னு அசிங்கமா பாடுற மாதிரி எங்க காதுல கேக்குது. இல்ல ஒரு நிமிஷம், அவனுக்கு என்னமோ அருமையா பாடி அதை கெடுத்த மாதிரி நீ பேசுற பத்தியடா. அப்படிதான்டா இருக்கும். ஆமா அனிஃபா பாட விட்டுருப்பானுங்க பாவம் அவரு. அந்த மாதிரி இருக்கும் அனிஃபா வாய்ஸ் மாதிரி. இல்ல இன்னைக்கு வேணும்னா டிவிக்கு ஆல்பம் தி பெஸ்ட் சாங் இன்னதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னு பேசலாம். அடுத்து ஒருத்தர் வராரு, ரவுடி பேபி எடுத்து தூக்கின அப்படியே புரியுதா? அவர் இன்னும் சொல்லவே இல்லை, வேணாண்டா நம்ம தகுதிக்கு பேசுங்கடா. பாட்டுக்கு வைப் பண்றதாவது ஏதோ ஒண்ணு விடுங்க. லேப்டாப் பண்ணும் எனக்கு அப்படியே போட்ட டாபிக் மாத்தோம். இதுக்கு மேல போக கூடாது. ரவுடி பேபினாலே எனக்கு அங்கதான் போகுது. டேய் ஆனா இன்னொன்னு பண்றானுங்கடா, வடக்கன்சி சாய் பல்லவியை போட்டு கட்சின்னு இருக்கானுங்க. ஆமா என்ன அவ்வளவு அதுக்கு பக்கத்துல இருக்கிற பொண்ணு அழகா இருக்குதுன்ட்டானுங்க. இல்லங்க சாய் பல்லவி எங்க தர்மடி வந்துச்சுன்னா உண்மைதான். இல்லங்க ஒரு நிமிஷம், அமரன் ஆக்சுவலா அது கரெக்டா காட்டல ஜாக்கு. இல்ல ப்ரோ, சாய் பல்லவி எப்ப தர்மடி வந்துச்சுன்னா அமரன் டைம் ஏதோ டைம் நினைக்கிறேன். பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் வந்துட்டு நீங்க எல்லாரும் இல்ல பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் வந்துட்டு டோட்டலா எல்லாருமே தப்புன்னு சொல்லக்கூடாது. பாகிஸ்தானே நல்லவங்க இருக்காங்கன்னு சாய் பல்லவி பேசி விட்டுச்சு. இப்ப நம்ம இப்ப இல்ல இப்ப ஓப்பனா சொன்னா நம்மளே பிரிச்சு பார்ப்போம், அங்கேயும் நல்லவங்க இருக்காங்க. ஆனா நம்மளுக்கே தெரியும், ஏன்னா பாகிஸ்தான் கண்ட்ரி கவர்மெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பண்றாங்க கூட, அங்கேயும் வந்துட்டு நிறைய பேர் ஹேட் பண்றாங்க. அங்க காமனா ஹேட் பண்றது இந்தியாவே அதிகமா தான் இருக்குது. ஆனா அங்கேயும் நல்ல மனுஷங்களா இருக்காங்க, யாரும் சொல்லல. ஆனா சாய் பல்லவி இது தேவையில்லாத பேச்சு புரியுது. அவங்ககிட்ட யாரும் வந்துட்டு இங்க பாகிஸ்தானுக்கு சர்டிபிகேட் கிடைக்கல. ஆனா இந்த அம்மா வந்துட்டு நானும் புழுத்தரம் பாருன்னு சாய் பல்லவி வந்துட்டு வாய் விட்டு அடி வந்துச்சு. அந்த ஒப்பீனியன் அது தேவையில்ல. எப்படின்னா இவ்வளவு நாள் சும்மா தானே இருந்த, பேசாம இருந்திருக்கலாமா? இல்ல ப்ரோ இது எப்படி இருக்குதுன்னா, ஊரே வந்துட்டு ஒரு தங்க கட்டிக்கு பிச்சை எடுத்துன்னு எடுத்துக்கும். ஒரே ஒரு தங்க கட்டிக்கு அந்த தங்க கட்டி மேல வைக்கிறாங்கன்னு எடுத்துக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு ஊரே வந்துட்டு சண்டை போடும். ஆனா தங்க கட்டி ஒருத்தவங்க கையில இருக்கு தெரியுமா,
அந்த கையில இருக்கிறவன் வந்துட்டு சொல்றான், இங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இதுக்கு ஆசைப்படுறாங்க, பொறாமப்படுறாங்க, திட்டுறாங்கன்னு அது இவங்க எல்லாம் ஒரு மாதிரி கேவலமா இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு பொங்கலை வந்துட்டு மேல தங்க வச்சிருக்கானே அந்த ஆள் ஃப்ராடு, கீழே கீழே எவ்வளவு நல்லவங்க இருக்காங்க பாத்தியான்ற மாதிரி இது புரியுதா? அதாவது இந்தியாலயும் வந்துட்டு இப்ப நம்ம எவ்வளவு முஸ்லிம்ஸ வந்துட்டு எவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கிறோம், எல்லாமே இது பண்றோம், நம்ம தங்கம் தான். ஆனா அதாவது நம்ம பாதுகாப்பா பாத்துக்க தேவையில்லடா, அவங்களே பேட்ரியாட்டிக்கா தான் இங்க இருக்காங்க. நம்ம யாரு அவங்கள பாதுகாக்க? இது அவங்க நாடு, அவங்களுக்கும் எல்லாருக்கும் இது நாடு தானே, அவங்க நாடு இது. அவங்க அங்க பாதுகாப்பா இருக்காங்க, பாதுகாப்பா நம்ம பாத்துக்கிறோம் இல்ல, இருக்காங்க பாதுகாப்பா. இல்லங்க, ஹிட்லர் படையில இருந்த டீம்ல இருந்தவங்க அலெக்ஸே ஒரு நிமிஷம்டா அலெக்ஸே, இது டைவர்ட்டா எங்கேயோ போகுது. அவங்க பாதுகாப்பா இருக்காங்கன்னு நான் சொன்னோன்னா அப்ப நீ பிஜேபி சப்போர்ட்டர்னு பேச வருவானுங்க. ஐயோ சாமி, அத நான் சொல்ல வரல. அவங்க வந்து இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, இங்க இருக்கிற நம்ம இஸ்லாமிய நண்பர்களும் வந்துட்டு எத்தனையோ பேர் டிஃபென்ஸ் போர்சஸ்ல இருக்காங்க, நாட்டுக்காக பார்டர்ல நின்று உயிரை விட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க, சரியா? அதனால வந்து இது வந்து நம்ம தேவையில்லாத வந்து இந்த ரிலீஜன் சம்பந்தமா பேசினாலே வந்து நம்ம ஊர்ல வந்து அது எடுபடாது, நம்ம ஊர்ல அது எடுபடாது. ஓப்பனா சொல்ல போனா அலெக்ஸ் ப்ரோ, ராவணனோட வைஃப் காஜல், அவ அழகா இருக்கா ப்ரோ. அதாவது டே கஜினி, இங்க ரெண்டு நாட்டோட பிரச்சனையை பேசும்போது காஜல் அழகா இருக்கான்ற மத்தியாவே ஒரு நிமிஷம் வந்ததுல இருந்து ஒண்ணு நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இல்ல நம்ம கடவுள் பேசும்போது அங்கேயும் வந்துட்டு ஏதாவது பொம்பளன்னு போறான், அப்புறம் இங்க பேசும்போது அங்கேயும் பொம்பளன்னு போறான். பாகிஸ்தான் மட்டும் அதான் அது மட்டும் இழுக்கலாம், அது மட்டும் தான் இழுக்கல. சொல்லுங்க ராஜா சொல்லுங்க, நான் போன் பார்க்கல சாரி. பாகிஸ்தான் வந்து அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது. அது ஃபுல்லா மிலிட்டரி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. டெமோக்ராட்டிக் கண்ட்ரில கிடையாது. இந்த அளவுக்கு இந்த அளவு சண்டே கிடையாது, நிம்மதியா இருக்கலாம். இல்லங்க, அவங்க டெரரிஸ்ட் குரூப்போட அவங்க கவர்மெண்ட் சேர்ந்து வேலை செய்யறது உலகத்துக்கே தெரிஞ்சது தானே ராஜா. டெரரிஸ்ட் குரூப்போட எவ்வளவு டெரரிஸ்ட் இதோட வந்து இவங்க சேர்ந்து வேலை செய்யறாங்க அந்த கவர்மெண்ட். ஆனா அங்க இருக்கிற மக்கள் பாவம், பொதுமக்கள் அந்த கவர்மெண்ட் கிட்டயும் அந்த டெரரிஸ்ட் குரூப் கிட்டயும் மாட்டிக்கிட்டு அவங்க தான் முழிக்கிறாங்க, வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுறாங்க. இப்ப என்னன்னா, அவங்க கண்ட்ரில பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு இந்த ட்ரம்ப் பேசாம அந்த கண்ட்ரியோட ஆர்மி ஜெனரலை கூப்பிட்டு பேசுறான் ப்ரோ, விருந்து கொடுக்குறான் ப்ரோ. அதுதான் சொல்றேன் ப்ரோ, அந்த கண்ட்ரி ஒரு மிலிட்டரி நாடுன்னு என்கரேஜ் பண்றாங்க ப்ரோ. அங்க பிஎம் இருக்கா, மதிக்கவே மாட்டேங்கிறாங்க யாரும். எனக்கு ரொம்ப டீடைலா போறீங்க, அதாவது அதான் ஜனநாயகம் படத்துல ஒரு பிளாஷ்பேக் மாதிரி ரொம்ப டீடைலா போறீங்க. அதான் அந்த பாபு டீல் வரும் அந்த மாதிரி. இல்ல மேட்டர் என்னன்னா, நீங்க ஒண்ணு இவ்வளவு எல்லாம் யோசிக்க வேணாம். ஒண்ணும் இல்ல அறிவு, ஒரு பாயிண்ட் சொல்றேன், நானே அந்த பாயிண்ட் சொல்றேன் தாய்ப்படை மாதிரி. ஆனா அதுக்காக எனக்கு செல்ஃபோன் அடிக்கூடாது. நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் என்னன்னா, இப்போ இல்ல டிஎம்கேலயும் நல்லவங்க இருக்காங்கன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? இல்லடா அலெக்ஸ் நீ இரு, நீ வந்து ரொம்ப பொத்தாம்புதோ பிளாங்கெட் ஸ்டேட்மெண்டா எல்லாரையும் வந்து கெட்டவங்க நம்ம சொல்றதே தவறு. அப்படின்னா வந்து உன்னோட பார்வை வந்து நேரோவா இருக்குன்னு அர்த்தமாயிடும். நம்ம இங்க இல்ல பொதுவாவே தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு நம்ம பார்ப்போம். இப்போ நீ வந்து ஏன் வந்து இங்க இருந்து வந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு குரல் வந்து சில பேர் கொடுக்குறாங்க, அங்க இருக்கிற பொதுமக்கள் பாவம் ஏன் சொல்றோம்னா, இங்க வந்து இப்ப பாஜக வந்து இதை இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மாத்துறதுனால அவங்களோட அஜெண்டா வேற, அவன் வேற இன்டென்ஷன்ல இதை பண்றாங்க. இவங்க ஹிந்து வெர்சஸ் முஸ்லீம்னு மாத்த பாக்குறாங்க, புரியுதா? அதனாலதான் அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் மனுஷங்க தான், அங்கேயும் நல்லவங்க இருப்பாங்கன்னு சாய் பல்லவி சொன்னது கரெக்ட். ஆனா சொன்ன டைமிங் தப்பு, ரைமிங் கரெக்ட், டைமிங் தப்பு. உண்மையாவே அவங்க பாவம் ப்ரோ, இங்க பிஜேபியோட அங்க மோசமா இருப்பாங்க ப்ரோ. இங்க நம்ம மோசமா இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. இங்க வந்து கவர்னன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இதுவா போயிருக்கு நமக்கு, நம்ம ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம் கொஞ்சம் டைவர்ஸா இருப்பாங்க, அதனால பிரச்சனை இல்லை. அங்க வந்து அப்படி கிடையாது, அங்க ரொம்ப மோசமா இருக்கும் ப்ரோ. அங்க மென்டாலிட்டி என்னன்னா, அவன் ஆர்மி ஆபீசர் ஆவறம் இல்ல ப்ரோ, அவன் ஆர்மி ஆபீசர் ஆகுற வரையும் அவன் என்னடா இப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்ட்டு இருப்பாங்க. அவன் ஆர்மி ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் அவன் வேர்ல்டே சேஞ்ச் ஆயிடும். இங்க நம்ம தான் கிங்கு, நம்ம தான் ராஜா இருப்பாங்க. அதான் பிரச்சனை, மென்டாலிட்டி மாற மாட்டேங்குது. ஆனா அங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு ரியல் லைஃப் நடந்த
இல்லைங்க, எனக்கு ரியல் லைஃப்ல நடந்த ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன். பாகிஸ்தான் அந்த போனியா? இடத்துல இப்ப நீங்க இல்ல இப்ப நீங்க இருக்கிற மாதிரி நினைச்சோம், புரியுதா? இப்ப நான் சொல்ல அதேதான் சொல்லு. இல்ல இப்ப நான் சொல்ல போற இடத்துல அலெக்ஸ் தான் நீங்க, புரியுதா? அதான் இப்ப நான் வந்து நான் படிச்சேன் ஒரு சீனியர் ஒருத்தர், அது யாருன்னு சொல்லுவேன், எனக்கு சொன்னா என்னன்னு தெரியும். அது வேற நம்ம சீனியர் ஒருத்தர், அவர் வந்து பிஜேபி, அது வேற ஒருத்தர் இருக்கு, இங்க யாருக்கும் தெரியாது. அந்த பிஜேபி ஆள் வந்துட்டு என்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், எப்பவுமே தான் இப்ப நார்மலா டிஎம்கேவே எதுக்கு தான் ஒரு பண்றேன்னு கேட்போம்ல, பிஜேபி கேட்காம இருக்கும், பிஜேபி கேட்டா அதான் அவருக்கு அந்த ஹிந்துசம் காப்பாற்றணும், ஹிந்து காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு, ஹிந்து இது காப்பாற்றணும். நானும் ஹிந்து தான், எல்லாருக்கும் தெரியாதா, இங்க வேணா பேரு தான் அலட்சியம் இதெல்லாம் நிறைய மேட்ரு. என்னன்னா அவரு அந்த டைம் வந்து ஒண்ணு சொன்னாரு, நிறைய மூட்டு கொடுத்தா நான் எல்லாத்தையும் திட்டின்னு தான் இருந்தேன். அதான் இந்த மாதிரி ஏதான் மதத்துக்காரங்க இருக்காங்க, மத அரசியலே கேவலம் தானே, அது தப்பு கெட்ட தப்புன்றான், அதுவும் தப்பு தான், எல்லாமே காட்டுதாங்க. ஆனா நான் உனக்கு சொல்றேன்டா, அதை நீ யோசிச்சு பாருன்னா என்ன சொன்னா, நல்லா கேட்டுக்க, சத்தியமா சொல்றேன், நல்லா டிகிரி படிச்சு நல்ல பணத்துல இருந்து எல்லாத்துலயும் இன்டர்வியூ உண்மையிலே நிறைய எனக்கு அந்த ஆளு. ஆனா மேட்ரு என்னன்னா, அவன் யார் இருந்தாலும் இன்ஃபுளுன்ஸ் பண்றான். அவன் என்கிட்ட ஒண்ணு கேட்டான், சரி எனக்கு அந்த மூலையில ஒரு மாதிரி யோசனையா இருந்தது, நான் அதே உங்க கிட்ட கேட்கிறேன், என் ஃபீலிங் தெரியும். ஆனா நான் தான் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் பிஜேபி போட்டி கேட்டது வேற. அவன் கேட்டானா, நீ அதனாலதான் கீழே எப்படிலாம் மாறுறாங்கன்னு நான் கேட்டேன். ஹிந்தியில படிச்சவனும் வந்துட்டு இந்த மாதிரி பிஜேபி ஓட்டு போடுறான், அதுதான் எப்படின்னு தெரியல, நான் சிரிச்சிருந்தேன். அப்பதான் சொன்னான், உலகத்துல எத்தனை முஸ்லிம் கண்ட்ரி இருக்குன்னு கேட்டான் என்கிட்ட அந்த ஆளு. நான் தெரியல சொன்னேன், கூகுள் போய் இப்போ சர்ச் பண்ணி பார்த்துட்டு வாங்க. கூகுள் சர்ச் பண்ணா நிறைய கண்ட்ரி இருக்கு, அதான் அந்த செகண்ட் இருக்கு. உலகத்திலேயே 2வது அதிகமா இருக்கிற ஒரு ரிலீஜன் கண்ட்ரி முஸ்லிம்ஸ் கண்ட்ரி அதிகமா இருக்குது, அதிக முஸ்லிம்ஸ் கண்ட்ரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி இருக்குது, கிறிஸ்டியானிட்டி அதிகமா இருக்கிற கண்ட்ரி அதிகமா இருக்கு. அதான் இதெல்லாம் ஆனா என்கிட்ட கவுண்ட் கேட்டான், இதான் எத்தனை நானும் சர்ச் பண்ணி சொல்றேன், இத்தனை கண்ட்ரி தான். இப்ப நீங்க கூட சர்ச் பண்ணலாம், இத்தனை இருக்கு அத்தனை இருக்கு. சரி, ஹிந்து எத்தனை கண்ட்ரி இருக்குன்னு, ஹிந்து எத்தனை கண்ட்ரி இருக்கு சர்ச் பண்ண சொன்னா. சரி, சர்ச் பண்ணலாம், சர்ச் பண்ணா வெறும் 2-3 தான் வருது. அதான் ஒண்ணு மெயின் இந்தியா தான், அதை தாண்டி நேபாள் இதுதான் வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு கேட்டான், இல்ல இவ்வளவு பெரிய கிறிஸ்டியானிட்டியே வந்துட்டு அங்க வந்துட்டு முஸ்லிம்ஸ் அடிக்கிறாங்க, ஏன் வந்துட்டு இப்ப டர்க் முஸ்லிம்ஸ் மைக் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தான் அப்படி கேக்குதா? கரகரன்னு ஆச்சு. மத்தவங்க மைக் போர் அடிக்குது அலெக்ஸ். இல்ல ரீகனெக்ட் பண்ணிட்டு வா. இல்ல அவன் முக்கியமான கட்டத்துக்கு வரான், எனக்கு இது தெரிஞ்சாகணும், பாதியிலே விட்டா நல்லா இருக்காது, தப்பாயிடும். அவன் முடிச்சிருது, அதுக்கப்புறம் நம்ம இது பேசி அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக், அதுவும் இல்லாமல் லென்த்தாக போகும் பேச ஆரம்பிச்சேன். இல்லை அவன் இந்த ஆள் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாரு அப்படின்னு. ஒரு கண்ட்ரி இருக்கு, அதான் பெரிய கண்ட்ரி, லார்ஜஸ்ட் கண்ட்ரி அது இந்தியா, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்டேன், அதான் என்ன சொல்ல வரேன், அதான் அந்த பிஜேபி. அந்த ஆளு பிஜேபி என்ன சொன்னானா, இல்ல உலகத்துல இருக்கிற கிறிஸ்டின் கண்ட்ரி முஸ்லிம் கண்ட்ரிஸ் உள்ள வரக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு அவன் போராடுறான். முஸ்லிம் கண்ட்ரிஸ் அதை வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி கண்ட்ரியில வந்துட்டு முஸ்லிம்ஸும் நிறைய பேர் ஸ்ப்ரெண்ட் ஆகணும், இல்ல நிறைய வந்துட்டு அவங்களும் வளரணும்னு பாக்குறான். அதுக்கேற்ற மாதிரி 2 பேரும் இப்ப அடிச்சுன்னு சாகுறாங்க. நடுவுல இந்தியால மட்டும் பார்த்தா 3 மதமும் நல்லா இருக்கு, அதுக்கு நான் வந்துட்டு ஏதோ தப்பு இல்லைன்னா. சரி அப்ப என்னதான் நீ தப்பு சொல்றேன்னு கேட்டா, இங்க ஒரே ஒரு கண்ட்ரியில ஹிந்து அதிகமா இருக்கு, இதை நாங்க காப்பாத்துறதுக்காக நாங்க போராடுறோம், உன்னை யாரு வந்துட்டு தடுக்கிறான்னு கேட்டா, இங்க வந்துட்டு முஸ்லிம்ஸோடைய கேட்டகரியை தான் இந்த இயர் வைஸ் வந்துட்டு அதிக பேர் முஸ்லிம்ஸ் இங்க மாறுறது வந்துட்டு அதிகமாகுது, கிறிஸ்டின்ஸோட ரேஷியோ அதிகமாகுது, அதனால வந்துட்டு நாங்க இதுதான் இந்த கண்ட்ரியை வந்துட்டு காப்பாத்தணும்னா நான் ஹிந்துக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டான். நான் அவன் சொல்றது 2 விதமா தோணுச்சு. சரி நீ இப்ப அப்ப நான் கேட்டேன், நீ ஏன் காங்கிரஸுக்கு போடலாம்னு கேட்டேன், காங்கிரஸ் ஏன் போடலன்னு கேட்டா, காங்கிரஸ் நடந்த தப்பெல்லாம் எடுத்து சொன்னான். ஆனா இப்ப ராகுல் காந்தி இருக்காங்கன்னே போட வேண்டியதானே, ராகுல் காந்தி மாறி இருப்பாங்க, ராகுல் காந்தி மாறினா நான் எப்படி நம்ப முடியும்னு கேட்கலாம்.
அவன் கேட்கறதுல சில லாஜிக்கும் இருக்குது, சில இல்ல முதல் முறையா பிஜேபிக்கு போடும்போது பிஜேபி வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான கட்சி எல்லாம் இல்ல. இந்த 15 வருஷத்துலதான் அவங்க இவ்வளவு பவர்ஃபுல் ஆனாங்க. அப்ப பிஜேபிக்கு மட்டும் முதல்ல எப்படி நம்பி ஓட்டு போட்டீங்க? அதான் ப்ரோ சொல்றேன், ஒரு நிமிஷம். அதுதான் சொல்றேன், ஒரே ஆளுக்கு இல்ல. மோடி பவர்ஃபுல் அது தெரியும்பா, அது தெரியும்பா. ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். இல்ல இங்க இவ்வளவு மாரல் ஸ்டோரியில மோடி இல்ல குஜராத் மாடல் ஒண்ணு இருக்கு, அது அப்புறம் பேசுவோம், நீ சொல்லி முடியல. இல்ல இவ்வளவு மாரல் ஸ்டோரியில கடைசிலயே அந்த ஆள் எட்ஜ்ல வந்து இதெல்லாம் சொன்னானா, நான் இப்படிதான் இருக்கேன், எனக்கு இதான் முக்கியம், அது சாய்ஸ், நீ வேற ஒண்ணு கொண்டு வர முடியாது. அதான். ஆனா வந்துட்டு இல்ல புரியுதா, இப்போ இல்ல அந்த ஆளுகிட்டயும் ஒரு நியாயம் இது பண்றான்ற மாதிரி அது ஒண்ணு போறானுங்க. இதே மாதிரிதான் ஆளாளுக்கிட்ட ஒண்ணு இருக்கு. இல்ல இதுல நிறைய சொல்றேன். ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு.